வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். எஸ்டர்டே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி சார் இருந்தது? நேற்று இந்த கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ந்து மார்க்கெட் இறங்கினதுனால சென்ற வாரம் நேற்று என்ன இருக்கு டெக்னிக்கலா ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிட்டத்தட்ட ஒரு $8 கொடுத்து 1232 மார்க்கெட் முடிவடைஞ்சு இன்று அதிகாலை சிங்கப்பூர் மார்க்கெட்லயும் 1236 மேலும் $4 மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. தென் இதுக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படையான செய்திகள் என்ன வெளியே இருக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒன்று நேற்று வெளியான இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியானது. அதனால டாலர் வீக் ஆகும், கோல்டு மேல போகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் என்ன, இன்று நாளை இந்த 2 நாளுமே FOMC மீட் இருக்கு. அந்த மீட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. இது இல்லாம குளோபலாவே கோல்டுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகுது. ஏன்னா பிரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இதே முந்தின சைக்கிள் எடுத்து பார்த்தோம், ஒரு 3 மாதம் முன்னாடி இதே வேலை வந்தப்ப திருப்பி அப்போ கோல்டு டிமாண்ட் கொடுத்து அகைன் ஒரு $120 மார்க்கெட் மேல போச்சு. அதே மாதிரி அதே பிரைஸ் பேண்ட்ல திருப்பி அதே செய்தி இப்ப வெளியா இருக்கு, கோல்டு டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால வந்து கோல்டு நேற்று ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அண்ட் ஃபண்டமெண்டலி இட் இஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ராங்னு சொல்லலாம். அண்ட் தென் க்ரூட் ஆயில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் டேட்டா சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா சரியில்லை அப்படின்றதுனால க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சி மார்க்கெட் நேற்று மீண்டும் இறங்கி இருக்கு. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அகைன் இந்த சேம் நியூஸ், சைனீஸ் டிமாண்டும் யூஎஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால பேஸ் மெட்டல்ஸும் டிமாண்ட் கொஞ்சம் குறைவா இருந்து மார்க்கெட் கவனிச்சிருக்கலாம். லெட் அலுமினியம் ஜிங்க் எல்லாமே வந்து ஜிங்க் கொஞ்சம், மற்றபடி லெட் அலுமினியம் நல்லாவே இறங்குது. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க விஜயகுமார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஆக்சுவலா இப்போ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து இப்போ கோல்டு வந்து 1242 இருக்குங்க. ஸோ அகைன் 1242 இல்ல 1240 அந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம ஷார்ட் பண்ணலாங்களா ஒரு பொசிஷன், அதை கொஞ்சம் விளக்குங்க. அப்புறம் மறுபடியும் எனக்கு இன்னைக்கு சில்வர் லெவல்ஸ் அந்த கோல்டு லெவல்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு 1242 கிடையாதுங்க. கோல்டுக்கு 1642 ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இன்னும் மார்க்கெட் இன்னைக்கு என்ன முடியுது அப்படிங்கிற வச்சு நம்ம இந்த வீக்கான ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து அகைன் 1250 தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நீங்க சொல்ற மிட் லெவல் ரெசிஸ்டன்ஸ், அந்த இடத்துல ஷார்ட் போக வேண்டாம்னு சொல்லுவேன். வெள்ளி இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 41,488க்கு மேலே இருந்துச்சுன்னா பை. முதல் டார்கெட் 41,579, கிட்டத்தட்ட வந்து ஒரு $90 லாபத்துக்கு இருந்தாலும் ஒரு $80 லாபத்துல வெளியாகிறது நல்லது. செகண்ட் டார்கெட் வெயிட் பண்றவங்க 41,750 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே செல் சைடில் 41,307க்கு செல்லிங் போகலாம். அதுலயும் ₹90 ப்ராஃபிட் தான் இருக்கு. பட் ₹80 ப்ராஃபிட்ல வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். செகண்ட் டார்கெட் செல் சைடில் வெயிட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோகிலா. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சார், ஜிங்க் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸா இறங்கிட்டே இருக்கு. இன்னைக்கு லெவல்ஸ் எப்படி இருக்கும்? அலுமினியம் ஜிங்க்கும் லெவல்ஸ் சொல்லுங்க சார். லாஸ்ட் 2 வீக்ஸா கண்டினியூஸா இறங்கலைங்க. கடந்த ஒரு 2-3 நாளா தான் இறங்கிட்டு இருக்கு. பெரிய ஃபால் நம்ம எதையுமே சொல்ல முடியல. நல்லா கேளுங்க, கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபால் அப்படின்னா ஒரே நாள்ல வந்து $10 இறங்குச்சு, காப்பர்ல $10 இறங்குச்சு, அதுக்கு ஜிங்க்ல $5 6 இறங்குச்சு, அப்படியே செட்டில் ஆச்சு அப்படின்னா கிராஷ்ன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்ஸ்ல $2 3 இறங்குது, திருப்பி $2 ஏறுது பொறுமையா. சோ இது வந்து டவுன் ட்ரெண்டே நம்ம சொல்ல முடியாது. நான் அதான் மீண்டும் சொல்றேன், சைட்வே மார்க்கெட் நல்லா கவனிக்கணும். அதாவது யூஎஸ் எக்கானமி பெட்டரா இருக்கு, ஆனால் கமாடிட்டி யூஎஸ் டாலரும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது இருந்துட்டு இருக்கும் போது பேஸ் மெட்டல்ஸோட டிமாண்ட் குறைவா இருக்கு. சோ க்ரூட் ஆயிலோட டிமாண்டும் குறைவா இருக்கு. கோல்டோட பிரைஸ் இறங்குறது. சோ கோல்டோட பிரைஸ் இறங்குறது யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த்தனா இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் கோல்டு பிரைஸ் இறங்குது. அட் த சேம் டைம் நமக்கு பேஸ் மெட்டல்ஸும் க்ரூட் ஆயிலும் ஏறல. அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாக்னண்டா இருந்துட்டு இருக்கு. ஏன் என்ன சொல்ல வரேன்னா, முதலீடுகள் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் கொஞ்சம் பெட்டரா இருந்துட்டு இருக்கு. முதலீடுகள் இப்பதான் உள்ள வருது பங்குச்சந்தை மூலமா. அந்த மாதிரி முதலீடுகள் உள்ள வந்து அப்போ வந்து டிமாண்ட் ரைஸ் ஆகும், திருப்பியும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால டவுன் ட்ரெண்ட் நம்ம எதையும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். நன்றி. ஜிங்க் அண்ட் அலுமினியம் லெவல்ஸ் கேட்டாங்க சார். இன்னைக்கான லெவல் ஜிங்க் பொறுத்தவரை இன்னைக்கு $138.50 மேல போச்சுன்னா பையிங், 25 பைசா லாபத்துல வெளியாகலாம். செல் சைடுல $137.60 செல்லிங் போகலாம்.
50 பைசா லாபம் இருந்தாலும் ஒரு 30 பைசா லாபத்துல வெளியாகிறது நல்லது. நன்றி. தொடர்ந்து பேசும் சார். நெல்லையிலிருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. ஹலோ, சொல்லுங்க ராஜா. சார் நேற்று இப்போ காப்பர் பொசிஷன் வச்சிருக்கேன், காப்பர் அண்ட் சில்வர் பொசிஷன். சரிங்க. அதான் சார் காப்பர் அண்ட் சில்வர் பொசிஷன் வச்சிருக்கேன், செல் வச்சிருக்கேன். எந்த ரேட்ல செல் வச்சிருக்கீங்க காப்பர்? காப்பர் பாத்தீங்கன்னா 20.40 சார். சரிங்க. சில்வர் பாத்தீங்கன்னா 300 சார். எவ்வளவுங்க? 200ங்களா? 300ல 300ல செல் வச்சிருக்கேன். ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. இன்னைக்கு பொறுத்திருந்து நீங்க பார்க்கலாம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இன்கேஸ் இன்னைக்கு 41,500க்கு மேல போச்சு அப்படின்னா சில்வர் சொல்றேன், நீங்க இன்ட்ராடேக்கு பையிங் பண்ணி ஒரு 100 ரூபாய் 100 ரூபாய் லாபத்துல நீங்க வெளியாகும். சொதர 100 ரூபாய் லாபத்து நஷ்டத்தை நீங்க தவிர்க்கலாம் அந்த இடத்துல. பட் வெளியாகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் பொசிஷன் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுட்டீங்க, அதுக்காக சொல்றேன். காப்பரை பொறுத்த வரையில வெயிட் பண்ணலாம். காப்பரும் 420 ரூபா 50 காசுக்கு கீழே தான் செல்லிங். பையிங் 422 ரூபா 65 காசுக்கு மேலதான் பையிங் அப்படிங்கறதுனால காப்பர் நீங்க 422 65க்கு மேல போச்சுன்னா பை பண்ணி ஒரு ரூபா லாபத்துக்கு நீங்க வெயிட் பண்ணலாம். அதே 420 50 காசுக்கு இறங்குச்சுன்னா அந்த செல்ல ஹோல்ட் பண்ணி ஒரு ரூபா லாபத்தோடய நீங்க வெளியாகும். மேலும் பேசுவோம் சார். பாண்டிச்சேரியில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஹரி. சொல்லுங்க ஹரி. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங் சார். நிக்கலோட அளவு நிக்கல் லெவல்ஸ் இன்னைக்கு எடுத்தோம்னா நேற்று முடிந்த விலை 1106.70 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 1116க்கு மேல போனாதான் பையிங்க. இன்னைக்கு முதல் டார்கெட் வெறும் 4 ரூபா லாபம் தான் இருக்கு. இரண்டாவது டார்கெட் கிட்டத்தட்ட 14 ரூபா லாபத்தோட முடியுது. 1134 இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் டிஃபரன்ஸ் மட்டும். சோ நீங்க வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டிச்சுன்னா பைய ஹோல்ட் வேணாலும் பண்ணலாம். அதே டவுன் சைட்ல 1104 தான் செல்லிங்க. அப்படி செல் போனால் கிட்டத்தட்ட 7 ரூபா லாபம் இருந்தாலும் 5 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஈவன் 1100க்கு முன்னாடியே நீங்க ஷார்ட்ல வெளியாகிறது நல்லது. தொடர்ந்து பேசுவோம். காரைக்குடியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணி. சுப்பிரமணி வணக்கம். சொல்லுங்க சுப்பிரமணி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், நான் கோல் இந்தியா 383க்கு பை பண்ணேன். 1 வீக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது. கமாடிட்டி வாணிபம் குறித்து பேசிட்டு இருக்கோம். அது குறித்த சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. தொடர்பில் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செந்தில். வணக்கம் சார். சொல்லுங்க செந்தில், உங்க கேள்வி கேளுங்க. ஓகே, இப்போ டெக்னிக்கலான ஒரு क्वेश्चन சார். இப்போ 4 ஹவர்ஸ் சார்ட் பார்த்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் க்ரூட் ஆயில்ல. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க செந்தில். ஓகே 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 4 ஹவர்ஸ் சார்ட் பார்த்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ குறிப்பிட்டாப்ல ஒரு செப்டம்பர் 1ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட்லயே இருக்கு. ட்ரெண்ட் டவுன் தான், பட் இருந்தாலும் மேல போகுது, ஸ்டாப் லாஸ் அடிக்குது, கீழே வருது, ஸ்டாப் லாஸ் மாட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் ஆகிறது பெட்டரா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு உங்க லெவல்ஸ் ஒரு 1 மந்த்க்கு எனக்கு கிடைக்குமா பார்த்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்றக்க அக்கௌண்ட் ஓபன் பண்றக்க அவ்வளவு. அகைன் क्वेश्चन கேளுங்க. இல்ல சார், இப்போ 4 ஹவர்ஸ் சார்ட் பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்டாப்ல இந்த 1 மந்த் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேல போகுது, திருப்பி கீழே ஸ்டாப் லாஸ் அடிக்கு. சரி, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு செல் பண்ணா மறுபடியும் மேல ஏறுது. சோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்குமா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்க டிரைவ் பண்றதே கஷ்டம். மார்க்கெட் ஸ்லோ மூவிங் மார்க்கெட்டா இல்ல ஃபாஸ்ட் மூவிங் மார்க்கெட்டா நீங்க செக் பண்ணிட்டு அதை வச்சுதான் நீங்க சிச்சுவேஷன் நீங்க சொல்ல வரீங்க. ஸ்லோ மூவிங் மார்க்கெட்டா இருந்தது அப்படின்னா நீங்க டைம் ஃப்ரேம் குறைச்சிக்கணும். ஃபாஸ்ட் மூவிங் மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா டைம் ஃப்ரேம் அதிகப்படுத்திக்கணும். நான் இதுக்காக தான் சொல்லுவேன், ஏதாவது வருடத்துல 80% நாட்கள் இன்ட்ராடே மார்க்கெட்டா தான் இருக்கும். அது முக்கியமா சென்ட்ரல் வடலாம் எடுத்து பார்த்தோம். இந்த 20% பொசிஷனை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்ப 150 ரூபாய் ஏறுது, அது இறங்கும் போது சட்டுன்னு இறங்கிடுது அப்படின்னு சொல்றீங்க. அந்த 150 ரூபாயில 200 250 ரூபாய் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, 200 ரூபாய் விடுறவங்களும் இருக்காங்க. சோ அதனால எதனாலனா பொசிஷன் எடுக்கிறவங்க மொத்தமா விடுவாங்க, இன்ட்ராடே பண்றவங்க அதை விட மாட்டாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். அதனால அதுக்குன்னு பொசிஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நான். பொசிஷன் எடுக்கிறதுனா ஸ்டாப் லாஸை கிளியர் கட்டா டெக்னிக்கலா டெரைவ் பண்ணிட்டு நீங்க பொசிஷன் ஹோல்ட் பண்றதா தாராளமா ஹோல்ட் பண்ணுங்க. அதே இன்ட்ராடே பண்ணும்போது நீங்க இன்ட்ராடே பண்ணாலும் சரி, பொசிஷன் பண்ணாலும் சரி, ஸ்டாப் லாஸ் இஸ் கம்பல்சரி. அது எங்க என்ன ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கலா டெரைவ் பண்ணும். சும்மா நம்ம கண்மூடித்தனமா இங்க ஷார்ட் போறோம் 50 ரூபாய்க்கு மேல ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணாம டெக்னிக்கலா நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணீங்கன்னா தாராளமா சொல்றேன், யூ வில் ஆல்வேஸ் மேக் மணி. சார், அவர் கேட்ட மாதிரி 1 மந்த்க்கு உண்டான லெவல்ஸ் மொத்தமா கிடைக்குமா கேட்டாரு. அது பாஸ்ட் 1 மந்த்க்கான லெவல்ஸ் லெவல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்க கொடுப்போம். பட் லெவல்ஸ் பாஸ்ட் 1 மந்த் வச்சுட்டு யாரும் பண்ண முடியல, இருக்கிறது இல்லை.
மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் நரசிம்மன். வணக்கம் சார், உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, நல்லா சொல்றீங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க. என்ன என்னோட கொஸ்டின்னா, என்கிட்ட கோல்டு குனியா பொசிஷன் வச்சிருக்கேன். ஹலோ சொல்லுங்க நரசிம்மன், தொடர்ந்து பேசுங்க. என்கிட்ட கோல்டு குனியா பொசிஷன் வச்சிருக்கேன். நேற்று ட்ரேடிங்ல என்ன ஆச்சுன்னா, கோல்டு வந்து மெகா வந்து அப்பா இருக்கு, கோல்டு குனியா டவுன் ஆயிருக்கு. என்ன ரீசன்? அதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, கமாடிட்டிஸ்ல ஆப்ஷன்ஸ் எப்போ வரும்? ரெண்டும் சொல்லுங்க, டிவில பாத்துக்கிறேன். ஓகே, ரைட். see கோல்டு மெகா வந்து இட்ஸ் 1 கிலோ கோல்டு. அது கோல்டு குனியாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த 8 கிராம்ஸ் நீங்க கோல்டு குனியா வச்சுட்டு அதுக்கான ஆக்ட்ராய் சார்ஜஸ், ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னும் போது மார்க்கெட் எந்த அளவுக்கு கோல்டு மெகால ஏறுச்சோ அதை விட ஆக்ட்ராய் சார்ஜஸ் வந்து கூடுதலாக இருக்கும் கண்டிப்பா. அதனாலதான் அந்த டைம்ல வந்து கோல்டு குனியாவோட காஸ்ட் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இதே வந்து மார்க்கெட் ஏறும்போது கூட கவனிங்க, கோல்டு மெகா ஏரியும் கோல்டு குனியும் அதே மாதிரி ஏறுதான் பார்த்தா ஏறாது, டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா 100 கிராமோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதுக்கான ஆக்ட்ராய் சார்ஜஸ் என்னவோ அதே வந்து 8 கிராம்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதுக்கான ஆக்ட்ராய் சார்ஜஸ் தான் இதுக்கு வரும், டாக்ஸேஷன் பார்ட்ல சொல்றேன். அதான் அந்த டாக்ஸேஷன் பார்ட்டும் இந்த ரேட்ல கலந்து இருக்கிறதுனால அந்த வித்தியாசம் நமக்கு இருக்கு. இதே பெரிய அளவில் இதே ஒரு உதாரணத்துக்கு நேற்று முன்தினம் 898 முடிவடைஞ்சு 100 ரூபாய் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. இது ஒரு 300 ரூபாய் ஏறும்போது கோல்டு குனி இறங்கலாம் முடிவடையாது. சார் கமாடிட்டில பொசிஷன் எப்போ வரும்னு கேட்டாரு. கமாடிட்டி பொசிஷன்ஸ் சாரி ஆப்ஷன்ஸ் கமாடிட்டிஸ்ல ஆப்ஷன்ஸ் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் எக்ஸ்பெக்டட் டைம் மிட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் 2015 இந்த ஏப்ரல் மே ஜூன்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. ஹலோ சொல்லுங்க ராஜா, உங்க கேள்வி கேளுங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் வந்து காமக்ஸ் ரேட்டையும் எம்சிஎக்ஸையும் சேர்த்து வச்சு பாப்பேங்க. அப்படி பார்க்கும்போது காமக்ஸ் ரேட்டோட ஐஎஸ்டிஆர் கன்வர்சேஷன் ரேட் போட்டு வரும்போது சில்வர் வந்து 39,500 or 41,000 வருது. பட் ஆனா இப்ப எம்சிஎக்ஸ்ல வந்து 41,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்ல கூட நீங்க ஆக்ட்ராய் போட்டீங்களா? என்னங்க ஆக்ட்ராய் சார்ஜஸ் கூட போட்டீங்களா? அந்த சப்ட்ராக்டர் சார்ஜஸ் எல்லாம் போட்டேங்க. எவ்வளவு போட்டீங்க? அது கரெக்டா தெரியலீங்களே. அந்த பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். ஆக்ட்ராய் சார்ஜஸ் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு, வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா கோல்டோட பேஸ் ரேட்டை கூட்டுறாங்க குறைக்கிறாங்க கவர்மெண்ட்ல. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஆக்ட்ராய் சார்ஜஸ் மாறிட்டே இருக்கும் போது 2% 3% ஆகும், சில நேரம் 4.5 ஆகும், சில நேரம் அந்த இம்போர்ட் டியூட்டியும் உள்ள, எப்பவுமே இம்போர்ட் டியூட்டி உள்ள இருக்கும். இம்போர்ட் டியூட்டி சட்டுன்னு ஒரு 2% இறக்குனாங்க அப்படின்னா இங்க இறங்கிடும். சோ நீங்க டைரக்டா கணக்கு போட்டீங்க அப்படின்னா செட் ஆகா டிஃபரன்ஸ் வரும். இது நீங்க க்ரூட் ஆயில் போட்டு பாருங்க, டைரக்டா போட்டு பாருங்க, கணக்கு கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், நீங்க க்ரூட் ஆயில்ல வந்து இன்னைக்கு என்ன ரேட்டு க்ரூட் ஆயில் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க எடுத்து பாருங்க. அந்த க்ரூட் ஆயில் ரேட்டுக்கு நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். இன்னும் கிளியரா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்கணும்னா க்ரூட் ஆயில் கான்ட்ராக்ட் நைமெக்ஸ்ல கடைசியா முடிகிற அன்னைக்கோ இல்ல கோல்டு கான்ட்ராக்ட் முடிகிற அன்னைக்கோ எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்க வந்து இங்க இந்தியன் எம்சிஎக்ஸ் கணக்கு படி நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்து கூட ஆக்ட்ராய் சார்ஜஸ், டியூட்டி, டாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணி பாத்தீங்கன்னா இது கரெக்டா தான் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். காஞ்சிபுரத்துல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாஸ்கர். சார் வணக்கம் சார். சொல்லுங்க பாஸ்கர். சார் இன்ட்ராடேல 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ் வச்சு 30 பைசா பண்ணிட்டு அந்த கேண்டிலோட ஐயலும் வச்சு ஸ்டாப் லாஸா வச்சு பை பண்ணி செல் பண்ணலாங்களா சார்? எந்த கேண்டிலோட ஹைலோ? அதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் கேண்டிலோட ஸ்டாப் லாஸ் ஐயலோ வச்சு பை பண்றதோ செல் பண்றதோ பண்ணலாங்க சார்? இல்லைங்க, அது வந்து நீங்க கூட ஒரே ஒரு விஷயத்த சேர்த்துக்கணும். மூவிங் ஆவரேஜ் லைனை கூட அந்த கேண்டில் ஸ்டிக் மேல லே பண்ணிட்டு அந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல ஒரு ஸ்டிக், எந்த ஸ்டிக் முடியுதோ அதுக்கு அடுத்த எந்த ஸ்டிக் வந்து அந்த கிராஸ் ஆன மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆன ஸ்டிக்கு மேல அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டிக் எந்த ஸ்டிக் தாண்டுதோ அந்த இடத்துல போய் பை பண்ணும். அது பையிங்க்கு. செல்லிங்க்கு அதே மாதிரி அந்த அந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழே கிராஸ் ஆகிற கேண்டில் ஸ்டிக் எதுவோ அந்த ஸ்டிக்கோட லோக்கு கீழே அடுத்து வரக்கூடிய கேண்டில் ஸ்டிக் எந்த ஸ்டிக் வருதோ அந்த இடத்துல ஷார்ட் போகலாம். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க முந்தின ஸ்டிக்கை ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். மூவிங் ஆவரேஜ் லைன் லே பண்ணிட்டு பண்ணுங்க கூட உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹரி.
வணக்கம் மேடம். சொல்லுங்க ஹரி. சார், இப்போ இந்த ரீசெண்டா ஃப்ரைடே வந்து நம்ம சிபிஐ ஐஐடி ரிப்போர்ட் வந்தது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. அதனால ஒரு மேஜர் இம்பாக்ட் கமோடிட்டில தான் இருக்கு. என்ன ரிப்போர்ட் வந்தது? ஃப்ரைடே வந்து நம்ம சிபிஐ ரிப்போர்ட் வந்தது சார். லைக் கன்சியூமர் ப்ராடக்ட் என்னென்ன இது ஓல்டு லெவல் வாட் இஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்தது. லாஸ்ட் எந்த கண்ட்ரி? ஒரு 6 மணி நம்ம யூஎஸ்ல இருந்து வந்தது சார். யூஎஸ். ஓகே. எஸ். அந்த டேட்டா வந்து ஆக்சுவலா வந்து மேஜரா இம்பாக்ட் இருக்கும்னு பார்த்தாங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் இல்ல. பட் அந்த மாதிரி இப்ப அது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து மெட்டல் வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில வந்து எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது கமாடிட்டி மார்க்கெட் இம்பாக்ட் எப்படி இருக்குங்க சார்? மெட்டல்ஸ் இந்தியாவில இம்போர்ட் அதிகமா இருக்கும்போது கமாடிட்டி மார்க்கெட்ல இம்பாக்ட் எப்படி இருக்கும் கேக்குறீங்க, கரெக்டா? சரி, முதல் கேட்ட கேள்விக்கு எடுத்து பார்த்தோம்னா செகண்ட் கொஸ்டின் முடிச்சிடும். அதான் கிளியரா சொல்லுவோம். சரி, அதாவது இந்தியாவில பேஸ் மெட்டல்ஸ்க்கான சேஞ்சஸ் என்ன இருந்தாலும் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச்ல எப்படி அது இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறது வச்சுதான் நமக்கு வந்து குளோபலாவே பிரைஸ் பிக்ஸ் ஆகும். எல்எம்இ ரேட்டை வச்சுதான். ஸோ எல்எம்இ ரேட் நம்ம நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. இதே வந்து யூரோ எக்கானமியோ இல்ல சைனீஸ் எக்கானமியோ நல்லா ஸ்ட்ராங் ஆகுது இல்ல ஸ்லோ டவுன் ஆகுது, அது யூஎஸ் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா வந்து கண்டிப்பா பேஸ் மெட்டல்ஸோட டிமாண்ட் குறையும். அப்போ வந்து பிரைஸ் இம்பாக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இன்னைக்கே ஒரு செய்தி, நேற்று வெளியான செய்தியை சொல்றேன். சைனீஸ் எக்கானமி நேற்று முன்தினம் சரியில்லைன்ற மாதிரி செய்தி வெளியாச்சு. அதனை அடுத்து நேற்று வந்து அகைன் யூஎஸோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சரியில்லைங்கிற மாதிரி செய்தி வெளியா இருக்கு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேஸ் மெட்டல்ஸ்க்கான டிமாண்ட் குளோபலா வந்து குறைவா இருக்கு. பேஸ் மெட்டல்ஸ் டிமாண்ட் குறைவா இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்க நேற்று பேஸ் மெட்டல்ஸோட காஸ்ட் நமக்கு குறைஞ்சிருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குருநாதன். வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். குருநாதன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அப்புறம் அந்த மூவிங் ஆவரேஜ் பத்தி இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லீங்களா? புரியல. மூவிங் ஆவரேஜ் பத்தி 15 மினிட்ஸ் கேண்டில் பேஸ் பண்ணி வரும்போது மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மூவிங் ஆவரேஜ்ங்கிறது வந்துட்டு எவ்வளவு, இந்த 10 or 20 போடலாமா சார்? 20 நாள் மூவிங் ஆவரேஜும் 10 நாள் மூவிங் ஆவரேஜும் வச்சு போட்டுக்கலாமா? புரியல. திருப்பி சொல்லுங்க. பாராமீட்டர்ஸ் என்ன பாராமீட்டர் வைக்கணும் கேக்குறீங்களா? இல்ல, கிராசிங் ஓவர் சொன்னீங்க இல்லைங்க சார். என்னங்க? கிராஸ் ஓவர், மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பேசும்போது ஆமா, அது நம்ம எதை வச்சு போடணும் சார்? 20 நாள் 10 நாள் வச்சு போட்டுக்கலாமா? 20 12 வைங்க. 20 ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா நீங்க 3 மூவிங் ஆவரேஜும் வச்சு லே பண்ணலாம். வேண்டாம், இப்போதைக்கு ஒன்னே போதும். நீங்க 20 நாள் வச்சு லே பண்ணுங்க, 10 நாள் வச்சு லே பண்ணி பாருங்க. சார், M6 நேச்சுரல் கேஸ் வந்து செப்டம்பர்ல வந்து ஒரு சைட்வேஸ் டு டவுன் ட்ரெண்ட் சொல்லிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? என்ன ரீசனா இருக்கும் சைட்வே மார்க்கெட் இருக்கிறதுக்கு செப்டம்பர்? சைட்வேஸ் டு டவுன் ட்ரெண்ட் நம்ம நம்பவே கூடாது. செய்தி வெளியே நியூஸ்ல வந்திருக்கு. சரி, சைட்வே மார்க்கெட் எதனா சைட்வே மார்க்கெட்டா இருக்கும்னா எந்த அளவுக்கு வின்டர் இருக்க போகுது அப்படிங்கறது தெரியாது. அதனால மார்க்கெட் கொஞ்சம் சாப்பியா ரேஞ்ச் பவுண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். அதனை அடுத்து இமீடியட்டா வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் எடுக்க போகுது அப்படின்னா திடீர் சைட்வேஸ் டு டவுன் ட்ரெண்ட், சைட்வே வந்து அப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஆகிற மார்க்கெட் திடீர்னு நேச்சுரல் கேஸ் யூஎஸ்ல வந்து வின்டர் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு அப்படின்னா இமீடியட்டா வந்து மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சோம் கேஸ். ஸோ அதனால சைட்வே மார்க்கெட் நம்பலாமே தவிர அதுக்கு அடுத்து என்னங்கிறத நம்ம நம்ப கூடாது. சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க சைனீஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல நிலைமை, நல்ல சீரான நிலையில வந்து இருக்குன்னு சொன்னீங்க, நல்ல ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன் கமாடிட்டில வந்து என்ன கமாடிட்டிக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் சார்? சைனீஸ் மார்க்கெட், சைனீஸ் எக்கானமி நல்லா இருந்தது, இப்போ ஒஸ்டா போயிட்டு இருக்கு. வேர்ஸ்ட்னஸ் ரொம்ப ஒஸ்டாலாம் இல்லை. அதுக்குன்ட்டு கடந்த 2-3 நாட்கள் வெளியான செய்தி எக்கானமி சரியில்லை, அதுக்கு முந்தின வாரம் ஜிடிபி சரியில்லை, இந்த மாதிரி செய்திலாம் வெளியானது. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியானதுனால நேற்று பேஸ் மெட்டல்ஸோட காஸ்ட்டும் குறைஞ்சது. அதனை அடுத்து க்ரூட் ஆயிலோட டிமாண்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி. க்ரூட் ஆயில் காஸ்ட்டும் இறங்குச்சு. அதனால இந்தியாவில இம்பாக்ட் எல்லாம் இருக்காது. பக்கத்துக்கு நாடா இருந்தாலும் இந்த நாடால அந்த நாடுக்கு இம்பாக்ட் கிடையாது. எங்க வந்து ரேட் டெரைவ் ஆகுது, எங்க ரேட் ட்ரேட் ஆகுதுன்னு எடுத்தா டைரக்டா யூஎஸ்ல தான், ஆர்ல மெட்டல்ஸ் எடுத்தா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச். சோ இந்த 2 இடத்துல குளோபலா உலக அளவுல இருக்கக்கூடிய டிமாண்ட் சப்ளைஸ் எல்லாமே வந்து டைரக்டா எங்க பிரதிபலிக்கும், அங்க இருக்கக்கூடிய ஆன்லைன் மார்க்கெட்ல தான் பிரதிபலிக்கும். அதை வச்சு அங்க என்ன ரேட் பிக்ஸ் பண்றாங்களோ அதை வச்சுதான் நம்ம எல்லாருமே ரேட்டை ரீட் பண்ணி நம்ம அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்க போறோம். மேலும் பேசும் சார். சேலத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜெகன். வணக்கம் மேடம். சொல்லுங்க பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நிக்கில் மெகா 1135 4 லாட் பை பண்ணி வச்சிருக்கோம் சார்.
ஓகே. கீழே இறங்கிடுச்சு. எந்த விலையில வச்சிருக்கீங்க? 1135 சார். 1132. இன்னைக்கு 1116க்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா ஹோல்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வேணாலும் இன்னொரு ஒரு 4 லாட்டை பை பண்ணி 1120ல வெளியேடுங்க மொத்தமாவே. இல்ல அப்படின்னா 1100க்கு மார்க்கெட் இறங்கி ஒரு கொஞ்ச நேரம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது தான் வழி. ஏன்னா 1100ங்க சைக்கலாஜிக்கல் பிரேக்அப். அது பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் சடனா ஒரு $20-30 ஃபால் ஆகலாம், ரூபீஸ் ஃபால் ஆகலாம். அதுக்காக இல்ல நான் பொறுத்து இருந்து நான் ஆவரேஜ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1100 பக்கம் போகும்போது ஆவரேஜ் பண்ணி 1100க்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க அதை ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். மேலும் பேசும் சார். கோவிலிருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் அர்ஜுன். சொல்லுங்க அர்ஜுன். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நீங்க நார்மலி சொல்லும் போது ப்ராஃபிட்ங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு எடுக்கலாம்னு கேட்டா 10% எடுக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா நீங்க நார்மலா நம்மளோட பிளானை விட 5 டைம் வச்சுக்கணும்னு சொல்றீங்க மார்ஜின். என்னங்க? 5% மார்ஜின் வச்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றீங்க இல்லையா? ஆமா. நீங்க சொல்ற 10%ங்கிறது இந்த 5% சொல்றீங்களா, அதுல இருந்து மார்ஜின்ல இருந்து ஒரு 10%, இல்ல இந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறோம் இல்லையா அதுல இருந்து 10%? இல்ல, இது ரொம்ப பேசிக் பிகினர்ஸ்க்கு வரக்கூடிய சந்தேகம் தான் அது. அதாவது 5% குறைந்தபட்சம் முதலீடு செய்யணும் அப்படின்ட்டு MCX சொல்லியிருக்காங்க. அது இருந்தா உள்ளே வர முடியும் அப்படின்ட்டு. 5% குறைந்தபட்சம்னா ஒரு பொருளோட விலை, ஒரு உதாரணத்துக்கு கிலோ காப்பரோட விலை 400 ரூபாய் அப்படின்னா ஒரு 1000 கிலோட விலை 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாய் பொருளை குறைந்த 5%னா 20,000 ரூபாய் வச்சு உள்ள வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க MCXல. ஆனா கிரேட் வெஞ்சர்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா குறைஞ்சது 20-25% வச்சு வியாபாரம் செய்யுங்க. அப்பதான் நீங்க ட்ரேடிங் கத்துக்க முடியும், சிறந்த முறையில் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்க. அப்படி 20-25% 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யணும், இல்ல ஒரு 80,000 ரூபாய் முதலீடு செய்யணும். அப்படி 80,000 1 லட்சம் முதலீடு செஞ்சு 4 லட்சம் ரூபாய் பொருளை நீங்க வாங்கி வித்து வரக்கூடிய லாபம் நஷ்டம் 4 லட்சத்துக்கு 4,02,000 ஆச்சு. 2 ரூபாய் கிலோக்கு லாபம் அப்படின்னா 1000 கிலோக்கு 2000 லாபம், 4,02,000 ரூபாய் ஆச்சுன்னா நீங்க 2000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கலாம். லாஸும் அதே மாதிரிதான், முழு லாபம் நஷ்டம் வரும். அதனால ரிட்டர்ன் அப்படிங்கிறது, லாபம் அப்படிங்கிறது நீங்க என்ன 1 லட்சம் முதலீடுனா 8-10%, அதாவது 8,000-10,000 மாத வருமானம் நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அதான் நான் சொல்றேனே தவிர நீங்க இன்வெஸ்ட் பண்ண 5%ல 10% அல்ல, மொத்த பணம். அதாவது எவ்வளவு 5%ங்கிற இடங்கிறதுனால நான் 20-25% வச்சு பண்ண சொல்றேன். எவ்வளவு வச்சு ட்ரேடிங் பண்றீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10% லாபம் அப்படிங்கிற மாதம் ஈஸியா எதிர்பார்க்கலாம் நீங்க. நன்றி சார். நீங்க இந்த அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்றம் இருக்கும் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.